Computer G, take it easy with Balaji. வழக்கம் போல மாணவிகள் சாதித்தனர், மாணவர்கள் கோட்டை விட்டனர். கிட்டத்தட்ட 825 வருஷமா 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வெளியான அடுத்த நாளைக்கு பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதே ஹெட்லைன்ஸ் தான், மாத்த மாட்டாங்க பொழுது. கண்ட்ரோல் ஆல் டெலீட் எல்லாம் கொடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஒட்டி வச்சிருவாங்க வருஷத்துக்கு. ஆனா இன்னும் வாட் இஸ் திஸ் மாணவிகள் சாதித்தனர் அப்படின்னு பார்த்தாங்க வந்து ஒரு 3-4% மாணவர்களோட ஜாஸ்தியா தேர்ச்சி பெற்று இருப்பாங்க. 3-4%. ஒரு பையன் ஸ்கூல் அதுவும் 11th 12th வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவு பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரின்ற மாதிரி அவன் படிக்கிறது எவ்வளவு சிரமம் இருக்குது. அதாவது இந்த பொண்ணாவது ஒரே ஒரு பையன்கிட்ட ஹாய்டா வாட் ஆர் யூ டூயிங்டா சிலபஸ் ஃபினிஷ்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவான். அந்த பையன் வந்து ஒன்லி 1 சாப்டர் டி அப்படின்னு அனுப்புவான். ஆனா இதே பையன் அந்த பொண்ணு மட்டும் இல்லாம அதே மாதிரி 7 பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லா படிக்கிற பசங்க கூட போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் பாஸ் பண்ணி ஐபிஎல் கிரிக்கெட் பத்தி பேசணும். நல்லா படிக்காத அப்படியே நம்மள மாதிரி இருக்கிற ஜாலி பசங்களோட வெளில ஊர்லாம் சுத்தணும், டியூஷனை கட் அடிக்கணும், சைக்கிள் எடுத்துன்னு அப்புறம் சைக்கிள் அந்த காலம் இப்பெல்லாம் பைக்கை வாங்கி கொடுத்துறாங்க. 3 படம் பார்த்தியா இல்லைன்றீங்களா? கரெக்டே. அப்படியே பைக் எடுத்துன்னு வெளில சுத்துறது, பீச்ல உட்காருறது, நைட்டு 11 மணிக்கு மேல வந்து டிவியை உட்காந்து பார்த்து ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்கு யாராவது 2 பேர் அதை லைக் கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 83% மாணவர்கள் தேர்ச்சியா இருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். இதே பொண்ணா இருந்தா ஃபேண்டாஸ்டிக். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அம்மா நாங்களாம் சேர்ந்து வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லி அப்படியே முனையில இருக்கிற வசந்தா பவன் ஹோட்டல்ல போயிட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பானிபூரி சாப்பிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அவங்க only one distraction, someday only they are going out, tuition and all regularly they attend, going to கொம்புல் பாருங்க டெம்பிள், அதுக்கு போய் நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டதுனால 89% ஆயிட்டு இருக்குது. ஆனா எல்லா வாட்டி வந்துடுறாங்கன்றீங்களா? பரவாயில்ல. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஒரு பையன் அப்படி பாஸ் ஆகும்போது மாணவர்கள் கோட்டை விட்டனர்னு எதுக்கு போடணும்? ஏன்னா நார்மலாவே இந்த பேப்பர்ல சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து இந்த கோட்டை விட்டனர் மேட்ரு, ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் யாராவது பயங்கர சாதனை பண்ணி அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு பெரிய கட்டி அகத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுல 75 கிலோ கட்டி அதை டாக்டர்கள் அகற்றிட்டாங்கன்னா டாக்டரோட போட்டோ போடலாம். இல்ல அட்லீஸ்ட் அந்த உயிர் பழைச்ச அந்த நோயாளி அப்பா ஆனந்த கண்ணீர் மல்க அவரோட போட்டோவே போடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டியோட போட்டோ எடுத்து போட்டுருப்பாங்க. பாக்கிறதுக்கு 2 நாள் சோறு வேண்டுகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அழகிகள் கைதுன்னு போடுவாங்க. அவங்களே வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருப்பாங்க. அவங்களோட போட்டோ போட்டு அழகிகளுக்கு அழகி இஸ் வெரி நைஸ் வேர்ட் என்றாலும் உலக அழகி என்றால் லாட் ஆஃப் பீப்புள் வி ஹேவ் இன் आवर कंट्री ஆல்சோ. ஸோ டோன்ட் யூஸ் தட் வேர்ட். அண்ட் மாணவர்கள் கோட்டை விட்டதெல்லாம் வேணாம். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ 12th முடிச்சாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து ஸ்டேட் ரேங்க் எடுத்த கேண்டிடேட்ஸ், அதாவது இன்னைக்கு பேப்பர்ல வந்து அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு யார் ராணி அப்படின்ற மாதிரி மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், இல்ல 90க்கு மேல 85க்கு மேல பர்சன்டேஜ் எடுத்தவங்க எல்லாம் வந்து யூஆர் ஆல்ரெடி சேஃப். ஏன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்ல மெடிசன் எல்லாம் கச்சிரும். அப்படி மெடிசன் கிடைக்கல, எங்க டாடி வந்து தமிழ் படத்துல வர ஹீரோயின் அப்ப மாதிரி பெரும்புள்ளி அப்படின்னா வந்து ஆல்ரெடி லைட்டா எடுத்து வச்சிருப்பாங்க, எடுத்து வச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து டாக்டர் பட்டம்லாம் 2 படம் நடிச்சது தான் கொடுப்பாங்க. அதனால இப்ப கிடையாது. ரஷ்யா காமிச்சு வச்சிடலாம். ரஷ்யால வந்து போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வருது, நம்ம ஊர்ல பானிபூரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி போகுது. செம்ம ஈஸி போகுது. வேற ஒரு டாக்டர் அப்படின்னா இந்த ரஷ்யா ஆஃப் த காஸ்பரோவிஸ் அப்படின்ற மாதிரி அங்க போய் டாக்டர் படிக்கலாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த 85% கீழே இருக்கிறவங்க இந்த பாஸ் ஆகி என்ன பண்றதுனே தெரியலடா, எப்படியாவது இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போட்டுருணும் நம்ம பையன் நினைக்கிறேன். ஆண்டி அண்ட் அங்கிள், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூ. ஒரு காலத்துல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்ப நம்ம ஊருக்குள்ள பறக்கிற சிட்டுக்குருவி மாதிரி எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் இருந்தது. அதுல எல்லாமே நல்ல காலேஜ் நல்லா சொல்லி தராங்கன்ற மாதிரி 40-50 காலேஜ் நல்லா பேர் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஐபிஎல் மேட்ச் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குது. எப்ப வேணாலும் போய் எங்க வேணாலும் சீட்டு கேட்டா குத்துருவாங்க. சோ இந்த 40-50 இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கட்சி நீங்க சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த ஆசமேட்டிக். ஆனா மீதி இருக்கிற காலேஜ் எல்லாம் இப்ப எப்படி விளம்பரம் பண்றாங்கன்னா, எங்க காலேஜ்ல சேர்ந்தா லேப்டாப் ஃப்ரீயா, அடப்பாவி 12வது பாஸ் ஆனாலே இப்ப கவர்மெண்ட்லயே கொடுக்குறாங்க லேப்டாப். அது விளம்பரம். அப்புறம் என்றென்றும் நமிதா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வழங்குவோர் யாருன்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜா தான் இருக்கும். அவங்க பில்டிங் வச்சு ஒரு பெரிய போட்டோ. அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா காதல் ரசம் வித் காஞ்சனா ஸ்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இணைந்து வழங்குவோர் அப்படின்னு எழுத்து இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் வழங்குவாங்க. அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா ஒரு 40 வயசு மேல இருக்கிற விளம்பரத்தில் வர, நான் என் பையன் இந்த காலேஜ்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆப்பிள் கம்பெனில வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 2 சேர் பின்னாடி ஒரு ஆப்பிள் போட்டோ போட்டு செம்ம காமெடியா இருக்கும். சோ இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ற காலேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க செம்ம பில்டிங் இருக்கும். பார்க்கும்போதே அப்படியே சிவாஜி படத்துல வர சூப்பர் ஸ்டார் மாதிரி வாவ் இஸ் திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி, கானாடு காத்தாம் பட்டணத்து பார்த்தா அப்படின்ற மாதிரி கண்கள் அகல வெறிய ஆச்சரியப்படுற மாதிரி பில்டிங் இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய வாங்கியிருப்பாங்க, நிறைய காசுலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு அந்த பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கை காமிச்சு அதுதான் காலேஜான நோ. இந்த காலேஜ்ல 2வது என்ன நல்ல விஷயமா இருக்கும்னா, நீங்க போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போகும்போது பயங்கரமா சாப்பாடு போடுவாங்க. அப்பா பிரியாணி செம்மையா இருந்தது, லெக் பீஸ் வந்து டெய்லி இது மாதிரி நம்ம பையன் சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பை தேத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள போயிட்டு லேப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. யாராவது யூஸ் பண்ணதானேன்றீங்களா? கரெக்ட் தான், யாருக்கு பசங்களுக்கு தெரியாது அதெல்லாம் பண்றதுக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தாக்க, இதுக்கு முன்னாடி அதே காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்ச பசங்களே வந்து என்ன இருப்பாங்கன்னா வெளில வேலை கிடைச்சிருக்காது சார் அப்படின்னு வந்து வா ஃபேக்கல்ட்டி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எர்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், எர்கனாமிக்ஸ் இருக்கா தெரியல எனக்கு. ஆனா எல்லாரையும் வந்து அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் படிச்சு முடிச்சோடனே சேர்த்திருப்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சிங் வராங்க நல்ல விஷயம் தான்றீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இதில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து 7 மாதம் எடுத்துருப்பாரு கிளாஸ். ஸோ இது மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிற காலேஜஸ் தான் முக்கால்வாசி இது. ஸோ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில் பாய்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஒன்லி, இந்த எப்போ தெரியுமா பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த எக்ஸாம் எப்போ செமஸ்டர் எக்ஸாம் அவங்களுக்குலாம் ஆரம்பிச்சது, அந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 473 இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியாதுல. ஆனால் நிறைய காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் கெஸ்ட் அது இதுன்னு கூப்பிட்டு நம்ம போய் உட்காந்ததில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஜினியரிங் மாணவனோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. காலங்காத்தால ஒரு 5:30 மணிக்கு வந்து அவன் ஏந்துக்கிறான். 5:30 மணிக்கு வந்து முக்கால்வாசி, ஏன்னா எல்லா காலேஜுமே வந்து எங்க இருக்குதுன்னா பாகிஸ்தான் உங்களை பண்புடன் வரவேற்கிறது போர்டு பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. ஸோ 5:30 மணிக்கு ஏந்து அரக்க பறக்க பாதியில பல் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் 2 காக்கா குழியில் வாங்கல அது மாதிரி போட்டு அவன் ஏந்தி அப்படி கிளம்பி 6:15 ஆகிறதுக்குள்ள வீட்டில் அடே பால் குடுறா அப்படின்னு வாங்க அம்மா அதையும் வந்து கப்பன்னு குடிச்சு லைட்டா ஒழுகிறது கூட தொடச்சிக்காம பஸ் ஸ்டாப்பிங்ல போய் நின்னா 6:15 பஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 700 மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் 400 கிலோமீட்டருக்கு அப்புறம் காலேஜ் வரும். ஸோ இதுக்கு டைம் 8:30, அந்த பஸ்லயே அவன் சொய்யிடும் அப்படியே அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு உள்ள போனவன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க 12:30 மணிக்கு செம்ம சாப்பாடு கிடைக்கும். அதுதான் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஹைலைட் மேட்ரு. அதாவது மெஸ்ல நல்ல சாப்பாடு போட்டு அந்த பையனை மந்தமாக்கி விட்டுருவாங்க. ஸோ 12:30 மணியோ 1 மணியோ லஞ்ச் டைம்ல நல்லா சாப்பிட்டு அந்த 4 கிலோ உட்காந்ததுக்கு அப்புறம் திருப்பி 4:30 மணி வரைக்கும் அந்த பையன் ஹேஸ் டு சிட் இன் த கிளாஸ் ஆஃப் த ட்ரைனிங் ஆஃப் த இன்ஜினியரிங். ஸோ 4:30 மணி உட்காந்து வீட்டுக்கு போயிடலாம் ஹை ஜாலி அப்படின்றவங்களுக்கு 4:30 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து, அதாவது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால அவங்க வந்து இந்த போர்ஷன் நீங்க முடிக்கணும் அப்படின்னு பார்த்து, இல்லைனா வந்து சிலபஸை கவர் பண்றோம் நம்ம எக்ஸ்ட்ராவா எடுக்கிறோம் ஸ்பெஷல் கிளாஸ் நீ ஒரு மக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அவனை பிராண்ட் பண்ணி 4:30 ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவனை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்லயோ இதுல உட்கார வச்சு 6:30 மணிக்கு திருப்பி பஸ்ஸுக்குள்ள போய் உட்காந்தானா அவன் இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 8 மணி ஆயிடுது. ஸோ 8 மணிக்கு வந்த பையன் அடிச்சு போட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்ல 4 கல்லையை போட்டு 2 போட்டோவை போட்டு யாராவது லைக் பண்றாங்களான்னு ஏகமா பார்த்துன்னு இருக்கும்போதே நைட்டு 11 ஆயிடும். 10 ஆனா காலைல இதே மாதிரி ஒரு 4 வருஷம் அப்படியே நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்துல என்ன ஆகும்னா, எந்த காலேஜ்லயும் முக்கால்வாசி கல்ச்சுரல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்படியே நடத்தினாலும் அந்த பசங்களே ஓடி ஆடி ஸ்பான்சர் பிடிக்கணும், சார் ஒரு 20,000 கொடுங்க சார் அப்படின்னு கேட்கணும். பவர் ஸ்டார் மாதிரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு சார் வாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணா அதுலயும் வந்து எல்லா டீச்சரும் நொட்ட நல்லா சொல்லுவாங்க. யாரோ ஒரு மிஸ் கல்பனா மிஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க ஒண்டி சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களையும் மற்ற டீச்சர்ஸ்ல பாரு இந்த கல்பனா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி அந்த ஒரு மேம் ஒண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. மீது யாருமே இருக்காது. கஷ்டப்பட்டு இது மாதிரி வருஷத்துல ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்தலாம். அந்த ஒரு கல்ச்சுரல் தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது, கேம்ஸ் கிடையாது, ஒரு இன்ஜினியரிங் கை அப்படின்னு பிராண்ட் பண்ணி 2வது வருஷத்துல இருந்தே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சு அவன் படிக்கிறதே அரைகுறையா தெரியும் அவனுக்கு. ஜே டு த வீ டு த ஏ டு த ஏ என்ன காவான்றான் ஜாவாக்கு பதிலா. ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜும் இருக்காது. ஸோ 4 வருஷம் படிச்ச பையன்கிட்ட போயிட்டு இந்த ப்ரோக்ராம் போடு, என்ன எனக்கு அது பிடிக்காது, நான் மாநாடு மேலோட பார்க்குறேன் வேற ப்ரோக்ராம் போடுவான். அந்த அளவுக்கு தான் இஸ் த நாலேஜ் ஆஃப் த இன்ஜினியரிங் கைஸ். ஏன்டா இதை இப்படி சொல்ற, எல்லாருமே அப்படியே மக்கா இருக்காங்க. பிரில்லியன்ட் பசங்க இருக்காங்க. ஒரு கிளாஸ்ல 2 பேர் இருந்தா அது வந்து பயங்கர வெற்றி 100% கிடையாது இல்ல. என்ன அப்படின்னா வந்து ஃபைனல் இயர்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதான், அந்த ப்ராஜெக்டை வந்து யார் பண்றா அப்படின்னு பார்த்தாக்க வந்து இவங்கலாம் கிடையாது. அசோக் நகர்ல ஒரு சென்டர் இருக்கான், செம்ம கூட்டமா இருக்கான். ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்குனே ஒரு சென்டர். அங்க போயிட்டு நீங்க காசை குடுத்துட்டீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு 10,000 உசர் பண்ணிட்டீங்க, இல்ல எவ்வளவுன்னு தெரியல நம்மளுக்கு, குடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாதுண்ணா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதில் வேற நடுவில் குத்தி விடுவாங்க அரியர். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி இருக்கிற ப்ராக்டிகல் பேப்பரில் அந்த சார் கிட்டலாம் நல்லா பேசி நல்ல மார்க் எடுத்து ஒரு 60% இன்ஜினியரிங் கிளியர் பண்ணி ஃபைனல் இயர்ல கேம்பஸ் இன்டர்வியூ உட்காரலாம் அப்படின்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போய் உட்காந்தா என்ன ஆகுதுன்னா 18,000 ரூபாய் சம்பளத்தில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ அப்படின்ற மாதிரி அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாலிமர் இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் எந்த இன்ஜினியரிங் படிச்சாலும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் 3/4 பேர் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலையில் சேர்றதுக்கு ஊர் பேர் தெரியாத காலேஜ்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வராது. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில என்ன போன சார் அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லிக்கலாமே தவிர கேம்பஸ் இன்டர்வியூ வராது. வந்தாலும் ஒரு 2 பேர் எடுத்துருவாங்க. அதுவும் வந்து பார்த்தாக்க பிபிஓவா இருக்கும். டிசிஎஸ்ல சேர்ந்திருக்கேன்னு அப்படியே சூப்பர் அப்படின்னா டிசிஎஸோட பிபிஓ நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 வருஷத்துல இவன் அனுபவிக்கிற விசேகர் படத்தோட ஹீரோ கஷ்டம் மாதிரி என்னெல்லாம் வேற இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க வந்து பையனும் பொண்ணும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் இது கோயட் காலேஜ் நடத்துறீங்க நீங்க, ஆண்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பெண்கள் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தலாம். நிறைய காலேஜ்ல பையன் பொண்ணு பேசக்கூடாது, பேசினா பெரிய கேஸா. இது மாதிரி இவங்க பேசாம கீசாமலாம் வந்து அப்படியே தள்ளி வச்சு அப்படியே பக்கத்துல போய் சீட்ல உட்காந்து வாட் ஆர் டூயிங் டா அப்படின்றா கேட்கும்போது தான் அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ஸ் எங்கேயோ போயிடுது. நாளைக்கு ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசணும், ஐயோ வாட் இஸ் நோ ஐ டூ அப்படின்ற மாதிரி நாக்கு சைன் ஆகி பொண்ணுங்களாம் கெட்டவங்க அவங்களாம் வந்து லவ் பண்ணா ஏமாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் பத்தில பாட்டு எழுதுற வரைக்கும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது ஒரு ரூல். 2வது வந்து ஹாஸ்டல் சாப்பாடோ இல்லைன்னா ஹாஸ்டலோ சம மொக்கையா இருந்தாலும் வெளில தங்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து செமிஸ்டர் ரிப்பீட் பண்ணி கேம்பஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், பிளேஸ்மெண்ட்ல உட்கார விட மாட்டோம்ன்ற நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதே நேரத்தில் லேட்டா போனா ஃபைன், லீவ் போட்டா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபைன். ஆனா ஒரு விஷயம், இந்த மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கைதி வந்து அடிச்சிட்டாங்க இல்லைன்னா வந்து கசாப்புக்கு வந்து பிரியாணி கொடுக்கலன்னா கூட அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுலாம் ஆள் இருக்கு. ஆனா இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மனித உரிமை மீறலே நிறைய தெரியுது. அது யாருமே சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் யார் கேட்கறான்றீங்களா? கரெக்ட் தான். ஸோ ஊர் பேர் தெரியாத ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சு ஒரு 18,000
சம்பளத்துல டிசிஎஸ்ல வேலைக்கு சேர்றதா என்னோட நோக்கம் அப்படின்னா வந்து யூ கேன் கோ அண்ட் ப்ரொசீட். ஆனா நிறைய டிராவலே பண்ணாத கோர்ஸ், நிறைய கோர்ஸ் எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய கோர்ஸ் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கிற கோர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தேடி தேடி பிடிங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் வை ஐம் டெல்லிங் நோ 4 வருஷம் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் டிராவல் பண்ணி ஏற்கனவே நிறைய பேர் சலிச்சு போய் ஐயோ நம்ம பண்ணுகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பையன் ஃபீல் பண்ணுகிற ஒரு விஷயத்த சென்னையில் இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க என்கிட்ட சொன்னதோட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னதே. இது வந்து உங்க வீட்டில் ஆண்டி யாரும் 12th படிக்கிற பையன் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் சொல்லுங்க, போடா அந்த ஆண்டி பிடிக்கும் அப்படியா, பரவாயில்ல ஆண்டி சொல்லுங்க, அந்த பையன் அது பாவம் போச்சுட்டுமே. அந்த பையன் உங்க தம்பி உங்க வீட்டில் ஏதாவது சொன்னா ஒத்துப்பாங்க, அப்படியே டேரக்டா உட்காந்து பேசுங்க, அப்படிலாம் நம்மளுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, ஆமா கிராஸ் டாக் பண்ணிடலாம். இட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் த விஷிங் ஆஃப் த 92.7 பிக் எஃப்எம் ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. பழைய சொல்லலாம்